உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ எழும்பி காரியத்தை நடப்பி நடப்பி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில சூப்பரா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கடைசியில இவ்வாறாக சொல்லப்படுகிறது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. ஆக்சுவலா சாலமோனுக்கு அவன் தகப்பனாகிய தாவீது சொன்ன ஒரு காரியம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இந்த வேதவசனம் இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்ய இருக்கிற காரியம் நிறைய இருக்கிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய பாதையிலும் சரி, நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஏராளம். கர்த்தர் உங்களை என்னையும் வைத்து செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் ஏராளம். ஆனா அந்த காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நாம அதை நடப்பிக்கணும். நாம தான் அதை நடப்பிக்கணும். செயல்படுத்துறது நம்முடைய வேலை. அதனால தான் தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார். அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுது, பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இருப்புக்கும் கணக்கில்லை. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பொன்னு வெள்ளி அது இருக்குது. அது கணக்கில்லாம இருக்கிறது. ஆனா அதை கட்டணும்னா காரியத்தை நடப்பித்தாதான் அதை கட்ட முடியும். அதனால தான் வசனம் சொல்கிறது, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு எதையுமே செய்யாதபடி ஒதுங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, சோர்ந்து போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொல்லுகிற முதல்ல எழும்பு. எழும்பு. சோர்ந்து போய் கிடக்கிற தேவ பிள்ளையை நீங்க எழும்புங்க. இன்னைக்கு அநேகர் பல காரியத்தினால சோர்ந்து போய், என்னால அவ்வளவுதான், என்னால முடியாது, அவ்வளவுதான், அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பாடு, அவ்வளவு வேதனை. படுத்து கிடக்கிற தேவ பிள்ளையே எழும்பு. முதல்ல சொல்லப்படுது எழும்பு. வசனம் அழகா சொல்லுகிறது, நீ எழும்பி. அதுக்கப்புறம் காரியத்தை நடப்பி என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எழும்பி காரியத்தை நீங்க நடப்பிக்க போறீங்க. உங்க காரியம் எது கடப்புல கிடக்குதோ, எது நிறைவேறாமல் கிடக்கிறதோ, இன்னைக்கு நீங்க எழும்பி அந்த காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்க போறீங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. நீங்க எழும்பாத வரை, நீங்கள் காரியத்தை தொடங்காத வரை எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் உங்களோட இருப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நாம தான் எழும்பணும். நாம தான் காரியத்தை நடப்பிக்கணும். தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளும் போது அவனாதான் ஸ்டெப் எடுக்கிறான். அவனாதான் ஆற்றங்கரைக்கு போறான், குழாங்கல் எடுக்கிறான், அவனாதான் கவனம் எடுத்து சுத்துறான். அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் அங்க செய்ய வேண்டியதை செய்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்து அந்த பெரிய கோலியாத்தை பதடியில ஒன்ன போட்டு கீழே என்ன செய்தாரு, முகங்குப்புற விழ வச்சாரு. அப்போ நாம தான் எழும்பணும். நாம தான் காரியத்தை நடப்பிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி இருந்தது போதும். இன்னைக்கு எழும்புங்க, காரியத்தை நடப்பியுங்கள். தேவ பலத்தோடு கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட ஆண்டவரே, எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்ற வார்த்தையை கொண்டு இந்த தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எதையும் செய்யாதபடி சோர்ந்து போய் முடங்கி கொண்டு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளும் கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஆனாலும் செயல்படுத்த முடியாதபடி இருக்கிற நிலைமைகள் ஏராளம் அப்பா. குடும்ப காரியத்துல, ஊழிய பாதையில, ஆவிக்குரிய காரியத்துல எழும்பாதபடி இருக்கிற பிள்ளைகளை, முடங்கி இருக்கிற பிள்ளைகளை இந்த நாள் இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை நீங்க எழும்ப செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எழும்பி காரியத்தை நடப்பிக்கிறதற்கு நீர் ஆண்டவரே வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, பிள்ளைகளோடு கூட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்ற வார்த்தையின்படி யார் யார் இன்றைக்கு தூசியை உதறிவிட்டு எழும்பி காரியத்தை நடப்பிக்க ஆண்டவரே ஆரம்பிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லா முடக்கங்கள் மாறட்டும். தடைப்பட்ட நிலுவையில் இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக நீங்க செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாள் முழுதும் உடைய பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. பிள்ளைகள் எழும்பி செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கரம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சோர்ந்து இருந்தது போதும், எழும்பி காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.